வணக்கம். நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் நான் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்பியர்ல பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்பியருக்கான இந்த பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பொட்டன்ஷியல், அதாவது பாயிண்ட் P அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? நம்பர் 2 அது அந்த பாயிண்ட் P ல இருந்து எந்த பக்கம் இருக்கு, அதாவது இன்சைடா இருக்கா, அவுட் சைடா இருக்கா, இல்ல சர்ஃபேஸ்ல இருக்கா, கிரவுண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க முக்கியமா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் P இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? சோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, பாத்துக்கோம் இல்லையா? சோ அதை வச்சு நாம வந்து இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறோம். சோ இப்போ வாங்க அது எப்படி டெரிவேஷன் பண்ணி பார்ப்போம். இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so this is inner sphere and its outermost. சரிங்களா? so charge இந்த இடத்துல இருக்கு. so its inner radius, this is outer radius which is r1 and r2. சரிங்களா? so இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படி வந்துச்சு அப்படி பாத்தீங்க அப்படின்னா r1 is greater than r2. சரிங்களா? ரேடியஸ் உள்ள இருக்கிறது வெளியே இருக்கு, சார்ஜும் வெளியே இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துருச்சு क्वेश्चन அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா so first v1 is potential, so 1 by 4 pi epsilon into so q1 by r1 plus 1 by 4 pi epsilon into q2 by r2. சரிங்களா? இது v1 அப்படிங்கிறது இன்னர் ஷெல்லுக்கு தான். சரிங்களா? இப்போ அவுட்டர் ஷெல் ஒன்னு இருக்கு இல்லையா, சோ அவுட்டர் ஷெல்லுக்கு 1 by 4 pi epsilon into q1 by r2 plus 1 by 4 pi epsilon into q2 by r2. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டிஷனுக்கு நீங்க வந்து இந்த பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் அப்படி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் ஆனா அது ஈஸியான விஷயம் தான். என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்பியர் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கு. சரிங்களா? சோ அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ABC அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இந்த ABCக்கு வெளிய சார்ஜ் இருக்கு, சோ அதனால QA QB QC அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இதுக்கெல்லாம் எப்படி சால்வ் பண்ணனும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி திஸ் லைக் திஸ். சரிங்களா? சோ V1 is equal to 1 by 4 pi epsilon into QA by A plus QB by B plus QC by C. சரிங்களா? சோ இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா VA க்கு மட்டும் தான். சரிங்களா? இது ஒண்ணு தான். இன்னும் இதே மாதிரி ரெண்டுக்கு கண்டுபிடிக்கணும். சோ VB equals 1 by 4 pi epsilon so QA by B plus QB by B plus QC by C. சரிங்களா? இப்போ ஏன் இங்க திடீர்னு A வராம B வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருந்து தான அந்த சார்ஜ் கண்டுபிடிக்கிறீங்க. சோ இந்த இடத்துக்கு தான் நீங்க மட்டும் போட்டாகணும். சரிங்களா? சோ இப்போ VC இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். சோ QA by C plus QB by C plus QC by C. சரிங்களா? சோ இது தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவுட்டர் மோஸ்ட் சார்ஜ் கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணிருக்காங்க, லெவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கான பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா so V is equal to 1 by 4 pi epsilon so Q by R2 plus 1 by 4 pi epsilon into Q dash by R2. சரிங்களா? YQ dash அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம கிரவுண்ட் பண்ணிருக்கோம் அதனால. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 by சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சோ ஆட் பண்ணும்போது காமனா இருக்குது 1 by 4 pi epsilon into சோ நம்ம Q இங்க வெளிய கொண்டு வரலாம். சோ Q வெளிய வந்து வந்தீங்கன்னா 1 plus சோ எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாம். சேர்த்தது மாதிரி இந்த Q அப்படிங்கிறது காமனா இருக்கு, இந்த Q dash அப்படிங்கிறது 0. சோ அதனால அதை எலிமினேட் பண்ணிடலாம். சோ அப்ப Q by 4 pi epsilon into inverse of r1 plus inverse of r2. சோ இந்த ஃபார்முலா பண்ணீங்க அப்படினா நம்ம கிரவுண்டட் மெட்டீரியல்ஸ்க்கு நீங்க வந்துட்டு பொட்டன்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ லாஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னர் ஸ்பியரை வந்து கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இன்னர் ஸ்பியரை கிரவுண்ட் பண்ணிருக்கனால as same as இங்க பண்ண அதே ஸ்டெப் தான். சோ அதனால நான் டைரக்டாவே போட்றேன். சோ q by 4 pi epsilon into 1 plus r1 by r2. சரிங்களா?
ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏன் 1 பிளஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இங்க வந்து காமனா நம்ம இந்த இடத்துல வந்து 1/4 காமன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க q by r1 plus q dash by r2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ q dash இங்க 0 ஆயிரும். ஸோ அதனால இங்க 1/r2 அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம இங்க r1 இங்க வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி q வெளியே கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு பொட்டன்ஷியல் ஸ்பியருக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி இதுக்கான ஃபார்முலாஸ். சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் ஈஸியா ஆகும். சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.